நாம் அனைவரும் ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி கர்த்தரோடு நாம் ஜெபிப்போமாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. 2 வருடத்தில் இங்கே கூடுகை மழை பெய்தாலும் சாயங்காலம் 5:30 மணி ஆகும்போது மழையை நிறுத்தி தந்து தேவ ஜனங்களை இங்கே கூட்டி சேர்த்து ஆண்டவர் என்னோடு இருந்து பேசி இந்த கூடுகை நடத்தி தந்தீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 3வது வருடத்தில் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இந்த கூடுகையை எங்களுக்கு நடத்தி தருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் தான் என்னோடு இருந்து பேசுங்கப்பா, நீங்கள் தான் என்னோடு இருந்து பேசுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தீத்து 3வது அதிகாரம் 8வது வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளை நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமானவைகள். இந்த வேத வார்த்தை இந்த தீத்துவுக்கு பவுல் அப்போஸ்தலர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்போது எழுதுகிறார், இந்த வார்த்தை உண்மை உள்ளது. அவர் எழுதுகிற நிரூபம் எல்லாம் உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். திட்டமாய் போதிக்க வேண்டும். எதை பற்றி? நற்கிரியைகள் செய்ய வேண்டும். அநேகர் கிறிஸ்தவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் வேதத்தை வீட்டில் வாசித்து முழங்கால் படியிட்டு ஜெபித்து வாழ்ந்தால் போதும், நாம் பரலோகம் போகலாம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அதை தான் இங்கே தீத்துவுக்கு பவுல் அப்போஸ்தலர் இங்கே எழுதுகிறார். நற்கிரியைகள் செய்யாமல் பரலோகம் போகவும் முடியாது, ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவன் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் 3½ வருஷம் 30 வயது முடிந்து 33½ வருடம் ஊழியத்தை செய்யும் போது அவர் அநேகருக்கு நற்கிரியைகளை செய்தார், விரோதிகளுக்கு நற்கிரியைகளை செய்தார். நாமும் அதே போல நற்கிரியைகள் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் மாறும்போதுதான் நாம் ஆசீர்வாதங்களை பெற்று நாம் வாழ முடியும். நம்முடைய முயற்சினால் ஆசீர்வாதம் வராது, நம்முடைய திறமையினால் ஆசீர்வாதம் வராது. இந்த ஆசீர்வாதத்தை தருகிறவர் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ஒருவரே. அதற்காக நாம் நற்கிரியைகள் செய்கிற மனிதர்களாக மாற வேண்டும். நீங்கள் இன்றே நற்கிரியை செய்யக்கூடிய மனிதர்களாக மாறுங்கள். தீத்து 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்கும் படிக்கும் கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. இவர் தீத்து கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே என்று இங்கே பவுல் எழுதுகிறார். கொரிந்து தேசம், மக்கதோனியா தேசம், எருசலேம், கிரேத்தா, இப்படி பல தேசங்களிலே பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர் தான் இந்த தீத்து. அப்படிதான் இந்த தீத்துவுக்கு எழுதுகிறார், நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும் படிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் குறைவாக தேவனுக்கு பிரியமில்லாத என்ன காரியங்கள் இருக்கிறதோ அந்த காரியங்களை எல்லாம் நாம் அதை விட்டு விலக வேண்டும். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. இப்போது இந்த கிரேத்தா தீவிலே தீத்து புதிய ஏற்பாடு பைபிள்கள் வருவதற்கு முன்னே அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். சபையில் பாஸ்டராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அங்கே பட்டணங்கள் தோறும்
மூப்பர்களை உருவாக்க வேண்டும் என்று இங்கே பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நற்கிரியைகள் செய்த 2 பெண்களை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டு பகுதியில் நற்கிரியைகளை செய்த 2 பெண்களை நாம் இங்கே பார்க்க போகிறோம். மார்க்கு 14வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்திரிக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். பெத்தானியாவிலே குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே, பெத்தானியா என்று சொன்னால் எருசலேமுக்கு பக்கத்தில் ஒலிவமலையின் சைடில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற ஒரு இடம்தான். ஒலிவமலையோடு சேர்ந்த பகுதி தான் பெத்தானியா. அங்கே சீமோன் என்ற ஒருத்தன் தொழுநோயாக இருந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அங்கே இவர் விருந்து வைக்கிறார்கள் இவருக்கு. இவர் எருசலேமிலே ஊழியம் செய்யும் போது அடிக்கடி இந்த சீமோன் வீட்டிலே போய் உணவு அருந்தி சாப்பிட்டு கொண்டிருப்பார். இந்த சீமோனுடைய பிள்ளைகள் தான் மார்த்தாள், மரியாள், லாசர். லாசர் இறந்து 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்புகிறார். மார்த்தாள் அங்கே வீட்டு வேலைகளை செய்வார். மரியாள் எப்போதும் தன் இயேசுவின் பாதத்தின் அருகே இருந்து இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, இயேசுவோடு வார்த்தையின் கேட்டு வார்த்தையின்படி வாழக்கூடிய ஒரு பெண்மணியாக மரியாள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அப்போதுதான் இவர் இந்த விலை உயர்ந்த நல தைலம், இந்த விலை உயர்ந்த நல தைலம் என்று சொல்கிறது. இது இந்தியாவிலே இமயமலையிலே உண்டு பண்ணக்கூடிய ஒரு நல தைலம். இந்த நல தைலத்தை 300 பணத்துக்கு விலை மதிப்புடையது. ஒரு நாள் அன்றைக்கு வேலை செய்யும் போது 1 பணம் தான் கிடைக்கும். 300 நாள் வேலை செய்யும் போது 300 பணம் கிடைக்கும். கிட்டத்தட்ட 1 வருஷம் வேலை செய்கிற பணம் தான் இந்த நல தைலத்தை வாங்கி ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய தலையின் சிரசிலே ஊற்றுகிறாள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறது வெள்ளிக்கிழமை, அவரை கைது செய்கிறது வியாழக்கிழமை. அதற்கு முந்தின நாள் தான் இங்கே விருந்து இங்கே நடைபெறுகிறது சீமோன் வீட்டிலே. அப்போது இவர் ஒரு மேசியா, அபிஷேகப்பட்டவர், அபிஷேகம் செய்யப்பட்டவர். மேசியா என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த நல தைலத்தை இவள் தான் தலையில் வீழ்த்தி சிரசில் வீழ்த்தி இவள் முந்திக் கொள்கிறாள். அப்போது அவர்கள் எல்லோரும் இதை 300 பணத்துக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, ஏன் இப்படி வீணாய் செலவழிக்கிறாய் என்று எல்லோரும் முறுமுறுக்கிறார்கள். மார்க்கு 14வது அதிகாரம் 6-9 முதல் இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை பற்றி மார்க்கு அழகாக எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து மார்க்கு அழகாக எழுதியிருக்கிறார். 1வது அதிகாரம் முதல், மார்க்கு 1வது அதிகாரம் முதல் 8வது அதிகாரம் 26வது அதிகாரம் வரை கலிலேயா பகுதியிலே இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்கிறார். 8வது அதிகாரம் 27வது வசனம் முதல் 10வது அதிகாரம் 45வது வசனம் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயா பகுதியிலிருந்து எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணிக்கொண்டு இந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். 10வது அதிகாரம் 46வது முதல்
இந்த மார்க் அதிகாரம் முடியும் வரை அவர் எருசலேமிலே தங்கி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரணமடைகிறதை மார்க்கு அதிகாரத்தில் 8வது அதிகாரத்தை 31வது வசனத்தில் நாம் வாசிப்போம். மார்க் 8வது அதிகாரம் 31வது வசனம், 9வது அதிகாரம் 31வது வசனம், 10வது அதிகாரம் 32வது வசனம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மார்க் 8:31, 9:31, 10:32 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறார். அல்லாமலும் மார்க் 8:31 மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். 9வது அதிகாரம் 31வது வசனத்திலும் ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷன் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுப்பார் என்றும் அவர் தம்முடைய சீசர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருக்கிறார். 10வது அதிகாரம் 32வது வசனத்திலே பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணம் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்பே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடு போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். மார்க் 9வது அதிகாரம், 8வது அதிகாரம், 10வது அதிகாரங்களிலே 3 இடத்திலே இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்கிறார், என்னை வேதபாரகர்கள், பரிசேயர்கள், எபாலே தலைவர்கள் எல்லாம் வந்து, பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் வந்து என்னை சிறைப்பிடித்து என்னை துப்பி என்னை முள்முடியினால் சூட்டி கன்னத்தில் அடித்து என்னை சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணுவார்கள். என்றாலும் நான் 3 நாள் தாண்டி உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லுகிறார். அதற்கு இங்கே செபுதேயின் குமாரன் யாக்கோபும், செபுதேயின் குமாரன் யாக்கோபு என்று சொன்னால் இயேசுவுக்கு ஒரு சகோதரன் யாக்கோபு உண்டு. அந்த யாக்கோபு கிடையாது, யாக்கோபு நிருபத்தை எழுதினவர் அவர். அந்த செபுதேயின் குமாரன் யாக்கோவும் யோவானும் என்ன கேட்கிறார்கள் என்றால், ஆண்டவரே உங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் எங்களுக்கு நாங்கள் வீற்றிருக்க வேண்டும் அப்படின்னா அவர்கள் வந்து மினிஸ்ட்ரி கேட்கிறார்கள். மினிஸ்ட்ரி வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலிருந்து அடுத்து நாங்கள் மினிஸ்ட்ரி பண்ண வேண்டும், மினிஸ்ட்ரி பண்ணும்போது அதிகம் பணம் சம்பாதிக்கலாம் என்றுள்ள உணர்வோடு கேட்கிறார்கள். ஆனால் இந்த பொண்ணு என்ன செய்கிறாள், அவளுக்குண்டான எல்லாவற்றையும் கொண்டு 300 பணத்துக்குண்டான மதிப்பினால் அந்த நல தைலத்தை எடுத்து இயேசுவின் சிரசிலே ஊற்றுகிறாள். அவருடைய சீசர்கள் அவருக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை, வலதுபுறமும் இடதுபுறமும் கேட்கிறார்கள். இந்த மரியாளோ சிரசிலே நல தைலத்தை ஊற்றி இயேசுவை மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 26வது அதிகாரம், மத்தேயு 26வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 13வது வசனத்திலும் நாம் இந்த சம்பவத்தை பார்க்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 1 முதல் 3 இதிலேயும் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். யோவான் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வசனம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவனாயிருந்தால். அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமுறையினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த 3 அதிகாரத்திலுமே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கு இவள் ஒரு நற்கிரியை செய்த பெண்ணாக இருக்கிறாள். இவளை பற்றி நாம் இன்றும் வேதத்தில் படிக்கிறோம். இந்த சுவிசேஷம் இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் போகுமோ, எந்த தேசத்துக்கு போகுமோ, எந்த கிராமத்துக்கு போகுமோ, எல்லா இடத்திலும் நாம் மரியாளை பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம், இன்னும் படித்து கொண்டிருக்கிறார்கள். நற்கிரியை செய்ததினால் நாமும் அதே போல நற்கிரியை நாம் செய்ய வேண்டும். துஷ்ட கிரியைகள் ஒன்றும் நாம் செய்யக்கூடாது.
யாராவது நமக்கு தீமை செய்தால் அவர்களை நாம் பழிவாங்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும், அவர்கள் எப்போது அழிந்து போவார்கள் என்று நாம் உள்ளத்தில் நினைக்கவோ நம் துர்க்கிரைகள் செய்யவோ கூடாது. துர்க்கிரைகள் செய்யும்போது நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். நன்றாக நீங்க புரிந்து கொள்ளுங்கள். வேதம் முழுவதும் உண்மை. வேதத்தில் ஒரு வார்த்தையும் தப்பு கிடையாது, பிழை கிடையாது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நற்கிரைகள் செய்யுங்கள். யாராவது தீமை செய்தால் அதை விட்டு விடுங்கள். அதை மனதில் அங்கே விட்டு விடுங்கள். அது மனதில் வைத்திருக்காதீர்கள். அது மனதில் வைத்திருக்கும் போது அது உங்களுக்கு தீமையை தான் உண்டு பண்ணும். நன்மை கிடைக்காது. அன்பானவர்களே, நன்மை கிடைக்காது. யாருக்கும் துர்க்கிரியை செய்யாமல் நற்கிரியைகள் செய்து நீங்கள் வாழும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 116:12 இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நமக்கு கர்த்தர் சுகத்தை தருகிறார், பலத்தை தருகிறார், நமக்கு பிள்ளைகளுக்கு படிப்பை தருகிறார். அதற்காக நாம் நற்கிரியைகள் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அவர் அதை தான் விரும்புகிறார், நற்கிரியைகள் செய்கிறது. வேற அவர் உங்களிடத்தில் பணம் கேட்கவில்லை, பொருள் கேட்கவில்லை, அவருக்கு ஒன்றுமே தேவையில்லை. அவர் உங்களுக்கு செல்வங்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு செல்வந்தராக இருக்கிறார். நீங்கள் பிறருக்கு துர்க்கிரியைகள் செய்யாமல் அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நீங்கள் நன்மைகளை செய்யுங்கள். பிறருக்கு நன்மை செய்கிறது அவருக்கு செய்த நன்மை. மத்தேயு அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு தந்தீர்கள். நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை தந்தீர்கள் என்று சொல்கிறார். அப்போது சீசர்கள் கேட்பார்கள், நீங்கள் எப்போது பசியாயிருந்தீர்கள்? யார் உங்களுக்கு ஆடை தந்தது? எப்போது நீங்கள் ஆடை இல்லாமல் இருந்தார்கள்? எப்போது ஆடை உங்களுக்கு கிடைத்தது என்றெல்லாம் இப்படி நம்ம சம்பவத்தை பார்க்கிறோம். அதற்கு சொல்கிறார்கள், யார் ஒருவன் பசியாயிருக்கிறானோ அவனுக்கு உணவு கொடுக்கிறது அது எனக்கே செய்கிறது. யார் ஒருவனுக்கு உடை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உடை கொடுக்கிறது எனக்கே செய்கிறது என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆனால் நான் பிறருக்கு தீமை செய்யாமல் நாம் நற்கிரியைகளை பிறருக்கு செய்து நாம் வாழும்போது இந்த உலகத்திலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நாம் இறந்த பிறகு பரலோகத்துக்கும் நாம் போகலாம். இதில் எந்த மாற்ற கருத்துகளுமே கிடையாது. அப்போஸ்தலர் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது இங்கே ஒரு பெண்ணை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் அதிகாரம் 9வது வசனம், 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 36 முதல் 41 வரை. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தங்கொள்ளும் தபீதாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமான படியினாலே பேது அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்த வான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன்னிறுத்தினான். இந்த சம்பவம் நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்து யூதர்களுடைய நாள் கணக்கில் 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் சீசர்களோடு எல்லாம் வாழ்ந்து அதன் பிறகு 7 நாள் தாண்டி 50வது நாள் பெந்தேகோஸ்தே என்ற ஒரு சபை உருவாகிறது. 120 பேர் தரித்திருந்து ஜெபம் பண்ணி அன்றைய தினம் 3000 பேர் அபிஷேகம் பெற்று
அங்கே சபை, புதிய ஏற்பாடு சபை உருவாகிறது. புதிய ஏற்பாடு சபை உருவாகுகிற காலகட்டம், புதிய ஏற்பாடு சபை உருவாகுகிற காலகட்டம். அப்போது பிலிப்பு என்பவன் பல பல இடங்களிலே சென்று ஊழியம் செய்கிறான். செசரியா, யோப்பா, யூதேயா, கலிலேயா, சமாரியா, இப்படி பல தேசங்களிலே பிலிப்பு ஊழியம் செய்கிறார். இது கிறிஸ்துவுக்கு பின் ஒரு 41வது வருடம். 41வது வருடத்திலே பிலிப் என்று சொல்லுகிறவன் இப்படி ஊழியம் செய்கிறான். இந்த பிலிப் என்று சொல்லுகிறவன் அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்திலே உணவு பரிமாறுவதற்கு வேண்டி 7 பேரை எடுப்பார்கள், தெரிந்தெடுப்பார்கள். அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்வதிலும் உணவு அங்கே பரிமாறுவதிலே பிரச்சனை வருகிறதுனாலே இவர்களை கவனிப்பதற்காக ஒரு 7 பேரை தெரிந்தெடுக்கிறதில் ஒரு மனிதன்தான் இந்த பிலிப்பு. இவர் செசரியா, யோப்பா, யூதேயா, கலிலேயா, சமாரியா, இப்படி பூமியின் இப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். யோப்பா பட்டணத்திலேயும் இவர் ஊழியம் செய்கிறார். யோப்பா பட்டணத்திலே இவர் ஊழியம் செய்கிறதுனால் இயேசுவை குறித்து இந்த தெற்கால், கிரேக்க பாஷையிலே, கிரேக்க மொழியிலே தெற்கால், ஏனென்றால் அன்றைய கிரேக்க மொழி உலகம் முழுவதும் மக்கள் பேசிக்கொண்டிருந்த ஒரு மொழிதான் கிரேக்க மொழி. அவருடைய யூத மொழியிலே, எபிரேய மொழியிலே அவருடைய பெயர் தபித்தாள். இவள் இந்த இயேசுவின் நற்செய்தியை கேள்விப்பட்டு இவளும் இயேசுவை பின்பற்றி வாழுகிற ஒரு காலகட்டம். அப்போதுதான் பேதுரு லித்தா ஊரிலே, லித்தா என்றுள்ள ஒரு இடத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இவர் பரிசுத்தவான்களை பார்ப்பதற்காக அங்கே வருகிறார். இது யோப்பா பட்டணம் என்று சொன்னால் ஒரு பிரசித்தி பெற்ற பட்டணம். அன்றைய காலத்தில், இன்றைக்கு நாம் பாம்பே எப்படி இந்தியாவில் பெரிய ஒரு துறைமுக பட்டணமாக இருந்து கொண்டிருக்கிறதோ, இதே மாதிரி யோப்பா பட்டணம் ஒரு பிரசித்தியான பட்டணம். யோனா அங்கே இருந்துதான் தர்சீசுக்கு கப்பல் யாத்திரை போன இடம். நினிவேக்கு போக சொன்னால் அவர் தர்சீசுக்கு போகிறார். அந்த இடம்தான் யோப்பா பட்டணம். சாலமன் ராஜா முதல் தேவாலயம் கட்டும்போது அவர் லீபனோனிலிருந்து மரங்களை வெட்டி ஆலயத்திற்காக யோப்பா பட்டணத்தின் துறைமுகத்தில் கொண்டு வந்து இறக்கி இங்கே எருசலேமுக்கு அதிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரம், 30 மைல் தூரம் இங்கே கொண்டு வந்தார்கள். 2வது ஆலய கட்டம் செருபாபேல் 2வது ஆலயம் கட்டும் போதும் செருபாபேலும் இதே போல லீபனோனிலிருந்து மரங்களை வெட்டி கப்பலில் கொண்டு வந்து யோப்பா துறைமுகத்தில் இறக்கி கொண்டு வந்த யோப்பா துறைமுகம் ஒரு பிரசித்தியான துறைமுகம். அங்கே பிலிப்பு என்பவன் ஊழியம் செய்து இயேசுவை அறிவித்து இந்த தொற்கால் அங்கே இயேசுவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அப்போதுதான் பேதுருவும் லித்தாவூர் என்று சொன்னால் யோப்பா பட்டணத்தில் 2 மைல் தூரம் உள்ள இடம்தான் லித்தா என்று சொல்ல ஊர். அங்கே அவர் பரிசுத்தவான்களை காண்பதற்கும் வந்த நேரத்தில் ஐனேவா என்றுள்ள ஒரு மனிதன் திமிர்வாதக்காரனாக 8 வருடமாக படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறான். திமிர்வாதம் என்று சொன்னால் திமிர் பிடித்தவன், அதுதான் திமிர்வாதம். அன்றைக்கு யார் இயேசுவை அறிவிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கொலை செய்வார்கள், அவர்களுக்கு பெரிய தண்டனை கொடுப்பார்கள். அப்படி ஒரு புறப்பட்ட மனிதன்தான் சவுல். அதுவும் இந்த 9வது அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் நாம் வாசித்து பாருங்கள், புரியும் உங்களுக்கு. அநேகருக்கு தெரியும் பவுலை பற்றி. பவுலும் அப்போதுதான் மனம் திரும்பி இயேசுவுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலகட்டம். பவுலையும் பழைய ஏற்பாட்டின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற யூதர்கள் எல்லாம் பவுலையும் துரத்துகிறார்கள், அப்போஸ்தலர்களையும் துரத்துகிறார்கள், 12 அப்போஸ்தலர்களையும் துரத்துகிறார்கள். அப்படி துரத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் இங்கே நடக்கிறது. அந்த லித்தாவூரிலே ஐனேவா என்றுள்ள மனிதன் திமிர்வாதக்காரனாய் இருக்கிறான். அவனை, நீ உனக்கு சுகம் வேணுமா என்று பேதுரு கேட்கிறார். உடனே எனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லதும் நீ படுக்கையை எடுத்து நட என்று சொன்னது நடக்கிறான். ஏன்? இயேசுவை போல பேதுரு அங்கே ஊழியம் செய்கிறார், இயேசுவை போல ஊழியம் செய்கிறார். அப்போது அந்த வல்லமை பேதுருவுக்குள் வருகிறது. பேதுருவுக்குள் பேதுரு அவனை நடக்க வைக்கிறார். ஒரு வார்த்தை தான், இயேசு ஊழியம் செய்யும் போது ஒரு வார்த்தையை சொல்லி நடக்க வைத்தது போல இங்கே ஒரே வார்த்தையினாலே அவனை நடக்க வைக்கிறார். இந்த சம்பவம் யோப்பா பட்டணம்
சுற்றும் பட்டணங்களில் எல்லாம் அறிய வருகிறது. அந்த காலகட்டத்தில் அந்த சமயத்தில் தான் யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீசி இருந்தாள். சீசி பைபிளில் நாம் மொத்த பைபிளும் பார்க்கும்போது சீசி என்று சொல்லக்கூடிய தெற்கால் ஒருத்தி தான். சீசன் என்று சொன்னால் இயேசுவோடு நடந்தவர்கள், இயேசுவை போல வாழ்ந்தார்கள், இயேசுவை போல பிரதிபலித்தார்கள், அவர்கள் தான் சீசர்கள். இந்த தொற்காலம் ஒரு சீசி. அவளும் ஏராளமான உதவிகள் நன்மைகள் செய்கிற ஒரு இயேசுவை போல வாழ்ந்த ஒரு பெண்மணியாக இங்கே வேதத்தில் நாம் சீசியாக அவளை பார்க்கிறோம். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாள். நற்கிரியை செய்கிறாள், தர்மங்கள் செய்கிறாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். ஏன் மேல் வீட்டிலே வைக்கிறார்கள் என்று சொன்னால், மேல் வீட்டிலே இருந்தால் அபிஷேகம் வல்லமை வரும், அங்கே வந்து கர்த்தருடைய கிருபை கிடைக்கும். சாரிபாத்து விதவை நாம் பார்க்கிறோம். சாரிபாத்து விதவையினுடைய மகன் இறந்து போனபோது மேல் வீட்டில் வைத்து எலியா அங்கே ஜெபம் பண்ணி உயிர் கிடைக்கிறது. சூனேமியாள் மகன் இறந்து போன பிறகு மேல் வீட்டிலே வைத்து எலிசா வந்து உயிர் கொடுக்கிறார். இந்த 3000 பேர் புதிய சபை பிறக்கும் போது, புதிய ஏற்பாட்டின் புதிய சபை பிறக்கும் போது அவர்களும் மேல் வீட்டிலே இருந்துதான் ஜெபிக்கிறார்கள். மேல் வீட்டிலே இருந்து ஜெபிக்கும் போதுதான் அவர்களுக்குள்ளெல்லாம் பரிசுத்த ஆவி நிறைந்து அவர்கள் எல்லாருமே தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள். அப்போது மேல் வீடு என்று செல்லும் போது தேவனுடைய மகிமை பொருந்தின ஒரு இடமாக இவர்கள் கேள்விப்பட்டு மேல் வீட்டிலே வைக்கிறார்கள். யோப்பா பட்டணம் வித்தாவூருக்கு சமீபமானபடினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்தில் அனுப்பினார்கள். இந்த தொற்கால் இறந்து போன போது மேல் வீட்டிலே வைத்து அங்கே சீசர்கள் இருக்கிறார்கள். அப்போது இதை கேள்விப்பட்டு பேதுருவை வரவழைக்கிறார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவள் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டு கலைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு மேல் வீட்டில் போயாச்சு. எல்லோரும் செல்கிறார்கள். விதவைகள் எல்லாம், எங்களுக்கு இந்த அங்கி செய்து தந்தது அவங்க தான், எங்களுக்கு உடை செய்து தந்தது அவங்க தான், எங்களுக்கு நல்ல தர்மங்கள் செய்திருக்கிறார்கள், நல்ல ஒரு பெண்மணி, நற்காரியங்கள் செய்த பெண்மணி, இவளுக்கு எப்படியாவது உயிர் கிடைக்க வேண்டும் என்று பேதுருவோடு இவர்கள் எல்லாம் கெஞ்சும் போது இவர்கள் எல்லாம் வெளியே போய் சொல்லி இவள் பேதுரு தபித்தாலே எழுந்திரு என்று சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார். வேதத்தை படித்து பாருங்கள். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும்போது அவள் உயிரோடு எழுந்து வருகிறாள். நாமும் அதே போல ஜெபம் வந்து முழங்கார் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். அப்போதுதான் முழங்கார் படியிட்டு ஜெபிக்கும் போதுதான் நற்கிரியைகள் செய்து முழங்கார் படியிட்டு ஜெபிக்கும் போதுதான் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். நற்கிரியைகள் செய்ய வேண்டும் அன்பானவர்களே, நற்கிரியைகள் செய்ய வேண்டும். அநேகர் நினைப்பார்கள், நான் சர்ச்சுக்கு போகிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், எனக்கு ஒரு நன்மை வரவில்லையே, எனக்கு கஷ்டமாதானே வந்து கொண்டிருக்கிறது என்று நினைப்பார்கள். அற்புதங்கள் அதிசயங்களை தேடி ஓடுவார்கள். வேதத்தை தியானித்து வேதத்தின்படி வாழ்ந்து நற்கிரியைகளை செய்து நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது உங்களுக்கு தேவன் என்ன வேண்டுமோ நன்மையான ஈவுகளை, நன்மையான காரியங்களை அவர் உங்களுக்கு செய்து தருவார். மார்க் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது எவீர் என்று சொல்ல ஒரு ஜெபாலய தலைவன் இருந்தான். எவீர் ஜெபாலய தலைவன். அவனுடைய மகள் வியாதிப்பட்டு இறந்து போகும் தருவாயில் இருக்கிறாள். இறந்து போகும் தருவாயில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் காலில் வந்து விழுகிறார். ஜெபாலய தலைவன் என்று சொன்னால் அவர்கள் எல்லாரும் வந்து வேதபாரகர், பரிசேயர் எல்லாருமே இயேசுவை எப்படியடா பிடித்து கொலை பண்ணலாம் என்று தேடிக்கொண்டிருக்கிறவர்கள். அப்போது இயேசு புறப்படுகிறார். வழியில் 12 வருஷம் புறப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இரத்தம் வெளியேறிக் கொண்டிருக்கிற உதிரம் போகிற ஒரு பெண் வந்து இயேசுவின் ஆடையை தொட்டு சுகம் கிடைக்கும் அவளுக்கு. இயேசு என்னிலிருந்து ஒரு வல்லமை வெளிப்பட்டது,
யார் என் உடையை தொட்டது என்று கேட்டு அங்கே பேசிக்கொண்டு நிற்கும்போது எவீர் என்று சொல்லுகிற மனிதன் வீட்டிலிருந்து ஆள்வரும் போதகரை வருத்தப்பட வேண்டாம், பிள்ளை இறந்து போயிற்றென்று. இயேசு பிள்ளை இறந்து போகவில்லை என்று சொல்லி போவார். அங்கே அறையில் உள்ள எல்லாரையும் வெளியே அனுப்பி தலி தாகூமி என்று சொல்லி கை கொடுத்து உயிரோடு எழுப்புகிறார். தலி தாகூமி, இங்கே தபித்தாள், தபித்தாள் தலித், ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். பேதுரு இயேசு செய்த அற்புதங்களை பேதுரு சீசனாக இருந்து இங்கே செய்கிறார். ஏன்? அவள் நற்கிரியைகள் செய்ததினால் அவளுக்கு பேதுரு மூலம் அவளுக்கு உயிர் திரும்ப கிடைக்கிறது. இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசமானார்கள். கர்த்தரிடத்தில் விசுவாசம் என்று சொன்னால் நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்கிற மனிதர்கள், விசுவாசிகளாகிய நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு தீமை செய்கிறவர்களை நாம் அப்படியே விட்டுவிட வேண்டும். அது பழிவாங்க வேண்டும். அவர்கள் அழிந்து போக வேண்டும். இந்த உணர்வை நம்மிடத்தில் இருந்து விட்டு அதை அப்படியே விட்டுடணும். மைண்டில் இருந்து விட்டு அவர்களும் உங்களிடத்தில் ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு உதவிக்கு வரும்போது அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். நம்மிடத்தில் அப்படி உள்ள ஆட்கள் நிறைய ரொம்ப குறைவாக இருக்கிறது. இந்த வேதத்தை சரியாக படித்து சரியாக புரிந்து வாழக்கு உங்களுக்கு முடியவில்லை. நற்கிரியை செய்கிறவர்களாக நீங்கள் மாறுங்கள். ஒரு தொற்காலை போல நீங்கள் வாழுங்கள். தபித்தாளை போல நீங்கள் வாழுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் அர்ப்பணம் செய்து மரியாதை போல நீங்கள் வாழுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். பரலோகத்துக்கு போகலாம். அல்லாம நம்ம வேதத்தை மட்டும் வீட்டில் நம்ம படித்து நம்ம ஜெபித்து நமக்கு பக்கத்து வீட்டில் ஒரு நோய் வாய்ப்பாட்டு இருக்கிறான், ஒரு உதவியும் செய்ய மாட்டார்கள். அன்பானவர்களை, பணம் காசு இருக்கும் அவர்களுக்கு. பக்கத்து வீட்டில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது இயேசுவை நேசிக்கிறவர்கள் கிடையாது. அவர்கள் இயேசுவை நேசிக்கவில்லை. அவர்களுக்கு உதவ வேண்டும். நம்மிடத்தில் இருந்தால் உதவ முடிந்தால் அப்படி உதவ வேண்டும். அப்போதான் இயேசுவினுடைய அன்பு கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், நாம் பரலோகம் போகலாம். இது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், வேதத்தை வாசித்தால் போதும், நம்ம ஜெபித்தால் போதும், சர்ச்சுக்கு போனால் போதும், நாம் அங்கே பரலோகத்துக்கு போகலாம் என்று. அப்படி போகவே முடியாது. அவர்கள் வேதத்தை சரியாக படிக்கிறது இல்லை, புரிந்து கொள்ளுகிறது இல்லை, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதும் இல்லை. நீங்கள் நற்கிரியைகள் செய்கிறவர்களாக மாறுங்கள். அதிசயம் அற்புதம் நடக்குதுன்னு அங்கே இங்கே ஓடாதீங்க. போய் கொண்டிருக்கிற சபைக்கு போங்க. வீட்டில் காலையில் ஜெபிங்க. கர்த்தருக்கு 1 மணிக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. இரவு நேரத்தில் ஜெபியுங்க. வேதத்தை படியுங்க, வாசியுங்க. கர்த்தர் உங்களுக்கு கற்றுத்தருவார். எப்படி வாழ வேண்டும் கர்த்தர் கற்றுத்தருவார். நான் அப்படி வாழ்ந்தவன் தான். ஏன்னா கர்த்தர் கற்றுத்தந்துதான் நான் இன்றைக்கு உங்களிடத்தில் நின்று பிரசங்கிக்கிறேன். நான் யார் சொன்னாலும் கேட்காத மனிதன். யார் எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். யாரை நான் மதிக்க மாட்டேன். நான் வேதத்தை வாசிக்க வாசிக்க எனக்கு தேவன் கற்றுத்தந்து அப்படிதான் நான் உங்கள் முன்னில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அப்படிதான் நான் நன்மைகள் செய்கிறேன். எனக்கு வேண்டி, எனக்கு பேருக்கு வேண்டி நான் செய்யவில்லை. யாராவது எனக்கு உதவி அது இது அவசரத்துக்கு வந்தால் நான் செய்கிறது என்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்கு அல்ல. இயேசுவின் நாமம் மகிமையடைய வேண்டும். இயேசுவின் புகழ் உயர வேண்டும். இந்த உலகத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று இந்த ஜனங்கள் எல்லாரும் அறிய வேண்டும். இந்த இடத்திலிருந்து ஒரு எழுப்புதல் உருவாக வேண்டும். இயேசுவை நேசிக்க வேண்டும். இயேசுவை நேசிக்கிறவர்கள் நம்ம அயல்வாசிகளை, நம்ம குடும்பத்தின் உறுப்பினர்களை, நம் நண்பர்களை எல்லாரையும் நேசிக்கிறவர்கள் தான் இயேசுவை நேசிக்கிறவர்கள். நம் குடும்பத்தினரை வெறுத்து, நம் அயல்வாசிகளை வெறுத்து, நம்முடைய நண்பர்களை வெறுத்து நாம் ஜெபம் பண்ணி, நாம் சர்ச்சுக்கு போய் நாம் வேதம் வாசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் உண்மையை சொல்லுகிறேன். நீங்கள் கேட்டு அதன்படி வாழும்போது உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இயேசுவால் ஆசீர்வாதம் தர முடியும். ஐயா சொன்னார், 15 கோடி கடத்தில் நான் மாட்டினேன்.
என்னுடைய 15 கோடி கடத்தை மீட்டு இன்றைக்கு நர்சிங் காலேஜ் பல பல நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று. அது இயேசுவால் முடியும். நீங்கள் இயேசுவுக்கு பிரியமாக வாழுங்கள், நற்கிரியைகள் செய்யக்கூடியவர்களாக மாறுங்கள், துஷ்ட கிரியைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். இன்றைய நீங்கள் விட்டுவிடுங்கள். நாம் அனைவரும் எழும்பி நாம் ஜெபிப்போமாக. அனைவரும் எழும்புங்கள், ஒன்று ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த இடத்தில் தேவ ஜனங்களை கொண்டு வந்து நீர் சேர்க்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த தடவை 2 ஊழியக்காரங்கள் 2 பேர் வந்து இங்கே செய்தி கொடுக்கவும் கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பாடகர் குழுவினர்கள் வித்தியாசமான முறையில் ஒளி ஆண்டவர் எல்லாம் நல்ல ஒரு டிசைன் பண்ணி ஒளி விளக்கெல்லாம் டிசைனாக பண்ணி நன்றாக நடத்தி தர கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. 2 வருடங்கள் 24 மாதங்கள் முடிந்து 25வது இந்த இடத்தில் கூடுகையை நீர் நடத்தி தந்து என்னோடு இருந்து பேசுகிறீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை இந்த தேவ ஜனங்கள் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவரும் நற்கிரியைகள் செய்யக்கூடிய மனிதர்களாக உருவாக்குங்கப்பா. அவர்கள் உள்ளத்தில் நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. நற்கிரியைகள் செய்யக்கூடிய மனிதர்களாக அவர்களை உருவாக்குங்கப்பா. ஏசப்பா, இங்கே வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் நற்கிரியைகள் செய்யக்கூடிய மனிதர்களாக உருவாக்குங்கப்பா. அவர் உள்ளத்தில் கிரியை செய்யுங்கப்பா. கிரியை செய்யுங்க, நற்கிரியை செய்வேன். இனி நாங்கள் பிறருக்கு தீமை செய்ய மாட்டோம். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களையும் நாங்கள் அப்படியே விட்டுவிடுவோம். அவர்களுக்கு நாங்கள் தீமை செய்யும் போது எங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கெட்டுப்போகும் என்று உள்ளத்தில் கிரியை செய்யுங்கப்பா. நற்கிரியைகள் செய்யக்கூடிய மனிதர்களாக மாற இங்கே வந்திருக்கிறவர்களிலும் எளியவர்கள் யார் யார் உண்டோ அவர்களுக்கு தர்மங்கள் செய்ய அவர்கள் உள்ளங்களில் கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நற்கிரியைகள் செய்யக்கூடிய மனிதர்களாக இந்த பிரதேசத்தில், இந்த பாகோடு மார்த்தாண்டம் பகுதியில் ஒரு எழுப்புதலை உருவாக்குங்கப்பா. இந்த டிவைன்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து எழுப்புதலை உருவாக்குங்கப்பா. ஆண்டவராய கிறிஸ்து இயேசுதான் ஆண்டவர். நாம் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று எல்லா ஜனங்களையும் ரட்சிங்கப்பா. உள்ளத்தில் கிரியை செய்யுங்கப்பா. எல்லா ஜனங்களையும் ரட்சிங்க, எல்லா ஜனங்களையும் ரட்சிங்க, எல்லா ஜனங்களையும் ரட்சிங்கப்பா. எல்லாம் ஆண்டவரே, ஆசீர்வாத தடைகள் எல்லாம் விலக்கி ஆண்டவரே, நோய் நொடிகளில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவரே, திமிர்வாதக்காரனாகிய ஐனேவாவை சுகப்படுத்தினது போல பேதுரு மூலம் நீர் சுகப்படுத்தினீரே அப்பா. அதே போல இங்கே யார் யாரெல்லாம் படுக்கையால் இவர்கள் வந்திருக்கிற குடும்பங்களில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சுகப்படுத்துங்கப்பா. யார் யார் இங்கே வந்திருக்கிற குடும்பங்களில் படுத்த படுக்கையோடு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சுகப்படுத்துங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. அதிசயங்கள் செய்யுங்க ஆண்டவரே, அதிசயங்கள் செய்யுங்கப்பா. கர்த்தாவே, இவர்களுக்கு என்னென்ன தடைகள், என்னென்ன பிரச்சனைகள் என்று வந்திருக்கிறார்களோ உமக்கு தெரியுமப்பா. அந்த தடைகள் எல்லாம் விலக்கி, பிரச்சனைகள் எல்லாம் விலக்கி, இவர்கள் நற்கிரியைகள் செய்யக்கூடிய மனிதர்களாக, உமக்கு பிரியமான மனிதர்களாக, ஆசீர்வாதமாக வாழக்கூடிய குடும்பங்களாக எல்லா குடும்பங்களையும் உயர்த்துங்கப்பா, உருவாக்குங்கப்பா. உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை ஆண்டவரே. உமக்கு எல்லாம் லேசான காரியம் ஏசப்பா, உமக்கு எல்லாம் லேசான காரியம் அப்பா. ஆண்டவரே, இந்த பிரதேசத்தை ரட்சியுங்கப்பா, இந்த பிரதேசத்தை ஆசீர்வதியுங்கப்பா. இந்த எருமக்குடியுளை பகுதி மக்கள் ஆண்டவரே, முலாகம் ஆண்டவரே, தானிவளை, தேனாப்பாறை, நேராமலை, மாவிளை, சுற்றுவட்டார பாகோடு தேசம், மார்த்தாண்டம் தேசம் மக்கள் எல்லாரும் உமக்கு பிரியமாக வாழ, எல்லாரும் ஆசீர்வாதமாக வாழ, எல்லா குடும்பங்களும் வல்லமையோடு ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழ கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இடங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. எழுப்புதலை இங்கே இருந்து இந்த டிவைன்ஸ் மினிஸ்ட்ரி மூலம் ஒரு எழுப்புதலை உருவாக்குங்கப்பா. டிவைன்ஸ் மினிஸ்ட்ரி மூலம் எழுப்புதலை உருவாக்குங்கப்பா. இந்த கூடுகைக்கு நாங்கள் போனோம், இந்த மாதம் எங்கள் வீட்டில் எல்லாம் ஆசீர்வாதமாக நடந்தது என்று எல்லாரும் உணர்ந்து கொள்ளவும், அடுத்த மாதம் இந்த கூடுகைக்கு வரவும் எல்லாம் நன்மை செய்து உதவுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.